இங்கு வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் நான் முதலில் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆர்வத்தோடு, எழுச்சியோடு, உணர்ச்சியோடு, ஆரவாரத்தோடு நீங்கள் எல்லாம் இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த காட்சியை பார்க்கும்போது நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய உங்களை மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லுகிற அதே நேரத்தில் வருக 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 என உங்கள் அத்தனை பேரையும் நான் வரவேற்கிறேன். நீங்கள் எல்லாம் இந்த காட்சியை பார்க்கும்போது, அதுவும் பெண்கள், ஆண்களை விட பெண்கள், மகளிர், தாய்மார்கள் அதிக அளவிற்கு வந்திருப்பதை பார்க்கும்போது இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், எங்கள் மீது நீங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை காட்டுகிறது. இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். தலைப்பிலே வெளியிடப்பட்டிருக்கு, முற்றுப்புள்ளி வைக்க. யாருக்கு முற்றுப்புள்ளின்னா, தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அடிமை ஆட்சிக்கு, அக்கிரம ஆட்சிக்கு, அநியாய ஆட்சிக்கு, அராஜக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க. அதேபோல் மத்தியில் ஆளக்கூடிய ஒரு பாசிச, நாசிச, மோடி தலைமையில் நடைபெறக்கூடிய பிஜேபி ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க. முற்றுப்புள்ளி வைக்கிற நேரத்தில் ஒரு தொடக்க புள்ளி வைக்கணும். தொடக்க புள்ளியாக திமுக ஆட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்கி தருவதற்கு இது ஒரு தொடக்க புள்ளியாக இந்த நிகழ்ச்சி இருந்துவிட வேண்டும். இந்த நடத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் திட்டமிட்ட போது ஒரு முழக்கத்தை தேர்வு செஞ்சோம். என்ன முழக்கம்னு கேட்டீங்கன்னா, மக்களிடம் செல், மக்களிடம் சொல், மக்களிடம் மனதை வெல். அதாவது மக்களிடம் செல்வோம், மக்களிடம் சொல்வோம், மக்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய மனங்களை எல்லாம் வெல்வோம் என்ற அந்த உணர்வோடு இந்த முழக்கத்தை அடிப்படையாக வச்சு இந்த கூட்டத்தை நாம் நடத்த போறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு உங்களை எல்லாம் இங்க தேடி வந்திருக்கிறோம்னா, இங்க கூட பக்கத்துல கோயில் இருக்கு. ஆக இன்னைக்கு நான் உங்களை சந்திக்கிற போது, இந்த கோயிலுக்குள்ள போய் தான் ஏதோ நான் கோயிலுக்குள்ள போன உணர்வு பெறணும் அவசியம் இல்லை. உங்களை பார்க்கிற போதோ நான் ஒரு கோயிலுக்கு வந்த உணர்வோடு தான் இந்த நிகழ்ச்சியில் அமர்ந்திருக்கிறேன். கிராமம்னாவே கோயில் தான். மகாத்மா காந்தி அவர்கள் தான் அதிகம் விரும்புவார். ஒரு காலத்துல கிராமத்து சபையை கூட்டி என்ன செய்வாங்கன்னா, அந்த கிராமத்துக்கு நல்லது செய்வதற்காக ஒரு மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மக்கள் பிரதிநிதி எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, குடவோலை மூலமாக. குடவோலைன்னா உங்களுக்கு தெரியும், பானையில அந்த குடவோலையை போட்டு அதை குலுக்கி அதுக்கு பிறகு அதுல இருந்து ஒருத்தர் எடுக்க வைப்பாங்க. அந்த குலுக்கி அதுக்கு பிறகு ஒரு குடவோலை எடுத்து அதுல யார் பேர் இருக்கோ அவங்கள அந்த ஊருக்கு நல்லது செய்வதற்கு தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் கடந்த காலத்துல இருந்த முறை, குடவோலை முறைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னைக்கு ஆதாரம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உத்திரமேரூர்ல கல்வெட்டே இருக்கு. அதே மாதிரி பக்கத்துல தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிப்பாக்கம் என்கிற ஊர்ல கல்வெட்டு இருக்கு, இன்னைக்கு இருக்கு. அதெல்லாம் இருந்திருக்கு ஒரு காலத்துல, இப்ப இல்ல. அது படிப்படியா மாறி போச்சு. வாக்குச்சீட்டு வந்துச்சு. அப்புறம் வாக்குச்சீட்டுங்கிறது நீங்க எல்லாம் பூத்துக்கு போய் ஓட்டு போட்டு முத்திரையை குத்தி
எம்பிய, எம்எல்ஏவை, கவுன்சிலரை தேர்ந்தெடுத்தீங்க. இப்போ வாக்குச்சீட்டும் போய் எலக்ட்ரானிக் மிஷின் வந்துருச்சு. பொத்தான் பட்டன் அழுத்தம். நாளைக்கு இதுவும் மாறலாம். ஆக படிப்படியாக வளர்ச்சி பெற்று வந்துட்டோம். ஆக இப்போ என்ன நிலைன்னு கேட்டீங்கன்னா, எம்பி எலெக்ஷன் வருது, எம்எல்ஏ எலெக்ஷன் வருது. நீங்க எல்லாம் பூத்துல போய் கியூ வரிசையில போய் நின்றுகிட்டு முட்டி மோதி காத்திருந்து அந்த ஓட்டை போட்டுட்டு வரீங்க. ஓட்டு போட்டவன அங்க தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உங்களுடைய எம்எல்ஏ சென்னையில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்திற்கு போறாரு. அதே மாதிரி உங்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்பி டெல்லியில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டுக்கு போறாங்க, நாடாளுமன்றத்துக்கு. ஆக இந்த முறைதான் இன்னைக்கு இருக்கு. ஆனால் இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த பிரதிநிதிகளை வெற்றி பெற வைக்கணும், அவங்களை ஆதரிக்கணும், அவங்களை நீங்க தேர்வு செய்யணும்னா அதுக்கு ஒரு பிரச்சாரத்தை நடத்தணும். யார் நிக்கிறா, எந்த கட்சி நிக்குது, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத தேர்தல் நேரத்தில் மக்களிடத்துல சொல்றோம். எல்லா கட்சிகளும் சொல்லுது. சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரங்கள் கிராமங்களுக்கு அதிகமா போதா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஏன்னா எங்களை போன்ற பேச்சாளர்கள், எங்களை போன்ற கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தேர்தல் நேரத்தில் என்ன செய்வோம் கேட்டீங்கன்னா, அவருடைய டவுன்ல ஒரு கூட்டம் பேசிட்டு அதுக்கப்புறம் வேன்ல நின்றுகிட்டு சில பேரூராட்சியில கையை அசைச்சிட்டு கையை காமிச்சிட்டு எங்களுக்கு ஆதரவு போடுங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, உதயசூரிய சின்னத்துக்கு முத்திரை எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போயிடுறோம். கிராமத்துக்கு போறதில்லை. வேட்பாளர்களே முழுமையா போய் சேர முடியாது. ஏன்னா நேரம் இருக்காது. அதான் யதார்த்த நிலை. ஆனால் ஒரு காலத்துல கிராமத்தில் இருந்துதான் பிரச்சாரம் நடந்துச்சு. கலை நிகழ்ச்சி நடக்கும், வில்லுப்பாட்டு நடக்கும், கூத்து நடக்கும், நாடகம் நடக்கும், ஓரங்க நாடகம் நடக்கும், தெருமுனை கூட்டம் நடக்கும். அப்பெல்லாம் கிராமத்தில் நடக்கும். இப்ப காலம் மாறி போச்சு. டிவி வந்துருச்சு இப்பெல்லாம். அதுவும் கலைஞர் அவர்கள் இலவச டிவியே கொடுத்துட்டார் எல்லாருக்கும். அது உங்களுக்கு தெரியும். எல்லா இடத்துலயும் இப்ப டிவி. இப்ப டிவிக்கு மவுசு குறைஞ்சு போச்சு. கையில போன் வந்துருச்சு, செல்போன் வந்துருச்சு. இங்க இருக்கக்கூடிய பெண்களை கேட்கிறேன், தாய்மார்களை கேட்கிறேன், யாருக்காவது செல்போன் இல்லாம நீங்க என்னைக்காவது இருக்க முடியுமா? உங்களால் முடியவே முடியாது. பிள்ளைங்களை விட்டு இருக்கலாமே தவிர செல்போன் விட்டுட்டு போயிருக்க முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு போனுக்கு 2 போன் வச்சிருக்கிறான். ஆக அந்த அளவுக்கு அவசியமாயிடுச்சு. அது செல்போன் இல்லாம ஒரு மனுஷன் உயிர் வாழவே முடியாது என்ற நிலை வந்துருச்சு. அது நாளைக்கு மாறலாம். ஆக காலத்தினுடைய சூழ்நிலை மாறிக்கிட்டு வந்துருச்சு. ஆனால் ஊடகங்கள், டிவியில, செல்போன்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு திட்டமிட்டு நம்முடைய கட்சியுடைய வளர்ச்சியை பார்த்து, கொள்கை வளர்ந்துட்டு வர்றதை பார்த்து, மக்கள் மனத்தில் ஒரு எழுச்சி வர்றதை பார்த்து நம்ம கட்சி வளரக்கூடாது, இது எப்படியாவது ஒழிக்கணும்னு திட்டமிட்டு சில பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஊடகங்கள்ல, அந்த டிவிலாம் என்ன செய்யணும்னா கேட்டா நியாயத்தை எடுத்து சொல்லணும், விளக்கங்களை சொல்லணும். விளக்கத்தை விட்டுட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. திமுக வளர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாதவங்க அதை திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை முறியடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற கிராம சபை கூட்டத்தை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம், நடத்த தொடங்கி இருக்கிறோம். அதற்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய வகையில் நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. வந்திருக்கக்கூடிய இந்த காட்சியை பார்க்கும்போது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருங்கிற நம்பிக்கை எங்களை விட உங்களுக்கு தான் அதிகம் இருக்கு. இப்போ டிவியில கூட என்னென்ன சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கோ எல்லாம் விட்டுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க நீங்க. ஆக அந்த அளவுக்கு அதெல்லாம் விட்டுட்டு வரீங்கன்னா, பெரிய தியாகத்தை பண்ணிட்டு வந்திருக்கிறீங்கன்னா, இந்த கட்சியின் மீது நம்பிக்கை, எங்க மீது நம்பிக்கை, குறிப்பா என் மீது இன்னைக்கு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை எடுத்துக்காட்டது. ஆக அந்த உணர்வோடு வந்திருக்கக்கூடிய உங்களை நான் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், இங்க இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய மாவட்ட கழக நிர்வாகிகளின் சார்பில், இந்த ஒன்றிய கழகத்தின் சார்பில், இந்த ஊராட்சி அமைப்பின் சார்பில் உங்கள் அத்தனை பேரையும் நான் வருக 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 என்று மீண்டும் வரவேற்கிறேன். இங்க உங்களை எதுக்கு கூப்பிட்டிருக்கோம்னா,
உட்கார்ந்திருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் பேச நேரம் இல்லை, வாய்ப்பு இல்லை, தேவையும் இல்லை. ஏன்னா ஒரே கருத்தை தான் திருப்பி திருப்பி சொல்ல போறீங்க. இந்த ஊராட்சியில ஒரு 10-15 குறைகள் இருக்கலாம், தீர்க்கப்பட முடியாத சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆக சில தேவையான சில பிரச்சனைகள் இருக்கலாம். குடிநீர் பிரச்சனை, சாக்கடை பிரச்சனை, லைட்டு பிரச்சனை. அதே மாதிரி எங்க போன நேற்றைக்கு நான் திருவாரூர்ல காலையில தொடங்கினேன், புலிவளம் பகுதியில தொடங்கினேன். அதற்கு பிறகு தஞ்சை சட்டமன்ற தொகுதியில அங்க ஒரு பகுதியில ஒரு ஊராட்சியில. ஆக நான் மட்டும் இல்ல, இன்னைக்கு துரைமுருகன் ஒரு பக்கம் ஈரோடு மாவட்டத்தில், டிஆர் பாலு அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில், அதே போல நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்கள் அவங்கவுங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் எல்லா இடத்தையும் எல்லா மொத்தம் 12,617 ஊராட்சி இருக்கு நம்முடைய தமிழ்நாட்டில். 12,617 ஊராட்சிகள் இருக்கு. ஆக அத்தனைக்கு நான் போக முடியாது. நான் போனேன் எப்போன்னா நமக்கு நம்ம பயணம் நடத்தணும் பாருங்க. போன தேர்தல் நேரத்தில் 234 சட்டமன்ற தொகுதிக்கும் போனேன். ஒரு தொகுதிக்கு ஒரு இடம் தான், அது கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல முடிச்சேன். ஆனா 12,617 போக முடியுமானா போக முடியாது. அதனால் நான் உட்பட ஒரு 400 பேரை தேர்ந்தெடுத்து நம்முடைய தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், நம்முடைய பேச்சாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பிரிச்சுக்கிட்டு ஒரு 10 ஊராட்சி, 20 ஊராட்சி, 30 ஊராட்சிக்கு போகணும்னு ஒரு முடிவு எடுத்து ஒரு பட்டியலை தயாரிச்சு இன்னைக்கு அனுப்புறோம். இது வரைக்கும் பெருமையா சொல்றேன், எந்த கட்சியும் செய்ய முடியாத ஒரு பெரிய சாதனையை இந்த ஊராட்சிக்கு நாம் செல்லுகிற போது அதை செய்ய போறோம். ஆகவே இந்த நிலையில நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, நான் நேரம் இல்லை, பேச முடியாது. ஒரு 10 பேர், ஒரு 15 பேர், அதிகமான ஒரு 15 பேர் பேசுவதற்கான வாய்ப்பை இங்க நாங்கள் உருவாக்கி தரப்போறோம். அதிலும் குறிப்பா பெண்கள் தான் அதிகம் பேசணும், ஆண்கள் பேசணும் அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க தான் நல்லா பேசுவீங்க, தெளிவா பேசுவீங்க, தைரியமா பேசுவீங்க. ஆண்களாவது கொஞ்சம் எங்க முகத்துக்காக பேசுவாங்க சில பேர், அதெல்லாம் தேவையில்லை, பெண்கள் தான் பேசணும். ஆகவே உங்க ஊர்ல என்ன பிரச்சனை, இங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, அடிப்படை பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு வர இருக்கக்கூடிய தேர்தல், அது சட்டமன்ற தேர்தலா, நாடாளுமன்ற தேர்தலா, உள்ளாட்சி அமைப்பு தேர்தலா, நியாயமா இது போன்ற கூட்டங்களை நம்ம கூட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு ஏன் இந்த அவசியம் வந்திருக்குன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அதிமுக ஆட்சிக்கு 7-8 வருஷம் ஆச்சு. உள்ளாட்சி அமைப்பு தேர்தலை நியாயமா நடத்தி இருக்கணும். நடத்தி இருந்தாங்கன்னா உள்ளாட்சி அமைப்புக்கு, ஊராட்சிகளுக்கு தலைவர்கள் வந்திருப்பாங்க, கவுன்சிலர் வந்திருப்பாங்க. அவங்க மூலமாக உங்க அடிப்படை பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு தீர்த்து கொள்ள முடியும். குடிநீர் பிரச்சனை, சாலை வசதிகள், குளம் பிரச்சனை, கோவில் பிரச்சனை, மின்சார பிரச்சனை, ரோடு பிரச்சனை, பஸ் ரூட்டு பிரச்சனை, இப்படி நானும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவன் தான், துணை முதலமைச்சராக இருந்தவன் தான். திமுக ஆட்சியில கலைஞருடைய ஆட்சி காலத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தேன், துணை முதலமைச்சராக இருந்தேன். அப்படிப்பட்ட உள்ளாட்சி அமைப்பில் இருந்தப்போ முறையா உள்ளாட்சி தேர்தலில் திமுக ஆட்சி இருந்தப்போலாம் நடத்தி இருக்கிறோம். ஆனா இந்த ஆட்சியில உள்ளாட்சி அமைப்புடைய தேர்தலை கூட நடத்துவதற்கு லாயக்கில்லாத நிலையில் இருக்கு. ஆக இதை நீங்க புரிஞ்சுக்க, உள்ளாட்சி அமைப்புடைய தேர்தல் இல்லாத காரணத்தினாலதான் ரொம்ப மோசமான நிலையில இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்பை பத்தி கவலைப்படாம பல கொடுமைகளை, பல அக்கிரமங்களை, பல அநியாயங்களை, எந்த அடிப்படை பிரச்சனை இல்லாத நிலையில இன்றைக்கு ஊராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நான் உங்களை எல்லாம் கேட்டு, திமுக ஆட்சி இருந்தப்போ, நான் உள்ளாட்சி அமைச்சராக இருந்தப்போ 12,617 ஊராட்சிகளுக்கும் நிதி ஒதுக்கணும். அண்ணா மறுமலர்ச்சி திட்டங்கிற பெயரில் 20 லட்சம் ரூபாய், ஒவ்வொரு ஊராட்சிக்கும் 20 லட்சம் ரூபாய். 20 லட்சம் ரூபாய் மட்டும் இல்ல, மற்ற துறைகள் மூலமெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் அந்த நிதி ஒதுக்கப்பட்டு குளங்கள் தூர்வாரப்பட்டன. அதற்கு பிறகு ஒவ்வொரு ஊராட்சிகளும் நூல் நிலையங்கள், லைப்ரரி வைக்கணும்னு முடிவு பண்ணி அதை வச்சோம். அதே மாதிரி எல்லா ஊராட்சிகளும் சாலை வசதிகளை ஏற்படுத்துவதற்கான திட்டங்களை திட்டணும். இதை விட இன்னொரு பெரிய மயானம், சுடுகாடு இருக்கு பாருங்க, அந்த சுடுகாடு ஒரு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். ஆக அந்த சுடுகாடையே ஏதோ ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு பூங்கா போல மாற்றி அமைச்ச பெருமை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்தப்போ, உள்ளாட்சி துறை அமைச்சராக இருந்தப்போ அந்த பணியை நம்ம செஞ்சோம். ஆக இவ்வளவு பணிகளை உள்ளாட்சி அமைப்பு மூலமாக தான் செய்ய முடியும். ஆனால் அந்த உள்ளாட்சி ஊராட்சிக்கு பிரதிநிதிகள் இல்லை. தேர்தலை இந்த ஆட்சி நடத்த முன் வரல. என்ன நடத்தினா
திமுக வெற்றி பெற்றுடும், திமுக ஜெயிச்சிடும், திமுக செல்வாக்கோடு வளர்ந்துரும் அப்படிங்கிற ஓர வஞ்சனையோடு அரசியல் நோக்கத்தோடு அந்த தேர்தலை வேண்டும் என்ற நீதிமன்றம் உத்தரவு போடுது, உயர் நீதிமன்றம் உத்தரவு போடுது, உச்ச நீதிமன்றம் உத்தரவு போடுது, உடனே நடத்து. அவங்க என்ன ஒரு காரணம் சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறப்ப பெண்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு என்று இடம் இருக்கு, மலைவாழ் மக்களுக்கு என்று ஒரு பல இடங்கள் ஒதுக்கணும். அதையெல்லாம் முறையாக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒதுக்காம இந்த ஆட்சி இருக்கிற காரணத்தினாலதான் இன்றைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதை நடத்த முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கிற. ஆக இதையெல்லாம் நீங்க எண்ணி பார்க்கணும். ஆக உள்ளாட்சி அமைப்புடைய தேர்தல் நடத்தணும்னா திமுக ஆட்சிக்கு வந்தாதான் அது நிறைவேறும். ஆகவே நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். முன்னுரையாக இத்தோடு என் உரையை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் எல்லாம் பேசியதற்கு பிறகு நான் அதற்குரிய விளக்கங்களை முடிவுரையாக என்னுடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்வேன் என்பதை மாத்திரம் எடுத்துச் சொல்லி, யார் பேச விரும்புகிறீர்கள் என்று கையை உயர்த்தினால் உங்களிடத்துல மைக்கு கொண்டு கொடுக்கப்படும். அங்க இருந்த இடத்திலிருந்து எழுந்து உங்கள் கருத்துக்களை நீங்கள் பேச வேண்டும் என்று கேட்டு உங்களை பேசுமாறு அழைக்கிறேன். பெண்கள் சார்பில் யார் பேச, மகளிர் சுய ஒதுக்கீடு கொடுத்தாலும் பேசுங்க. நம்ம யாரும் பேசலையா? மைக் கூட குடியா மைக்க அந்த பெரிய மாட்ட கூட வெயில இருக்கு. பேசு, உட்கார்ந்து பேசு. ஹலோ, மிலிட்டரியில இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. என் பையன் இல்லை, கடந்து சமாளிக்க முடியல. ஆமா, ஏதோ ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். இந்த ஆனா போட்டதுல இருந்து தான் நாங்க போடுவோம். ஐயாவை நினைச்சு அழுகுறேன். நீங்களும் இழைச்சு போயிருக்கிறீங்க. மனு இருக்கா? மனு கொடுங்க. என்ன சார்? அந்த மனுவை கொடுத்துருங்க. கொடுத்து உட்காருங்க. அதை வாங்கிட்டு வந்திருப்பா. அவங்கள எழுந்திரிப்பா. உட்கார சொல்லு. உட்கார சொல்லு. நீங்க உட்காருங்கம்மா. யார் பேசுறா? உங்க பேர் சொல்லிட்டு பேசுங்க. என் பேர் ராஜலட்சுமி சார். நாங்கள் வந்து விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க. நாங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜில் படிச்சிருக்கோம். நாங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே படிச்சிருக்கோம். எங்களுக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கணும் சார். லைஃப்பில் ஒரு நாள் கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அது வந்து கண்டிப்பாக உங்களால் முடியும் தான் நினைக்கிறேன். எனக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் போஸ்டிங் வேணும் சார். நேரம் வச்சுட்டு பேசுமா? மைக்கு நேரம் வச்சுட்டு பேசுங்க. கூச்சப்படாம பேசுங்க. மனு இருக்கா கையில? இருக்கு சார். அதை கொடுத்து விடுங்க. அதை கொடுத்து விடுறோம். வேற யாருமா? கை அங்க அப்படியே பாஸ் பண்ணு மைக்க. அவங்கள்ட்ட கொடுத்து விடு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அன்பான பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து கமலாராணி, பாரதியார் நகர். அன்பான எங்கள் தளபதியே, எங்கள் தலைவரின் புதல்வரே, வருங்கால முதல்வரே, உங்களை வரவேற்று இந்த கிராம சபை கூட்டத்தை சிறப்பாக நடத்தி ஆட்சியை நீங்கள் எட்ட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், உங்களை வணங்குகிறேன். இப்பொழுது நடக்கின்ற இந்த ஆட்சியை நாம் என்னவெல்லாம் குறை என்று நினைக்கின்றோமோ அதையெல்லாம் நிறையாக நல்ல விதமாக மாற்றி ஆட்சியை நீங்கள் பிடித்து நீங்கள் முதல்வராக அமர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அதே போல இந்த மக்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆட்சியை வீழ்த்த நாம் தலைவரின் பின்னால் ஒன்று திரண்டு நாம் வந்து வாக்களித்து இந்த கழகத்தை நாம் முன்னோடியாக நம்ம எடுத்து சென்று இந்த ஆட்சியை நாம் ஏற்படுத்தி தர வேண்டும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.
பேசுங்க. அதே சமயம் இந்த தலைவரின் பின்னால் எல்லோரும் நின்று அவர் யாரை வேட்பாளராக அறிவிக்கிறாரோ அவரை நாம் வெற்றி பெற செய்ய அயராது பாடுபட்டு உழைக்க வேண்டும் என்று கழகத்தின் தலைவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு யாரும் பாகுபாடு பார்க்காமல் நம் கட்சியை ஆட்சி கட்டிலில் அமர்த்த எல்லோரும் உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றிமா, நன்றி. பேசுறீங்களா? பேசுங்க. ஓய்வு பெற்ற ஆசிரியர் எம்ஆர் சப்தரிஷி. தளபதி அவர்களே, இந்த தொகுதியை 2 முறையும் நீங்க காங்கிரஸுக்கு கொடுத்துட்டீங்க. 2 முறையும் நாம் தோந்து போயிட்டோம். இந்த தடவை இந்த தொகுதியை இல்ல, அதுக்காக இந்த கூட்டம் இல்ல. ஊர் பிரச்சனை பத்தி சொல்லுங்க. இல்ல வேண்டாம், அது கூட்டணி கட்சிக்கு தர்மம் இல்லது, அதெல்லாம் பேசக்கூடாது. அதனால என்ன சப்ஜெக்டா என்ன ஊர் வட்டாரத்துல நிறைய படிச்ச இளைஞர்கள் இருக்காங்க, வேலை வாய்ப்பு கிடையாது. ஒரு தொழிற்சாலையை உருவாக்குறதுக்கு நம்முடைய ஆட்சியில் நீங்கள் முயற்சி செய்யணும். 2வது, இங்கே கலைக்கல்லூரி இல்லை, அரசு கலைக்கல்லூரி, அதை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். இதைத்தான் நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்கிறோம். நன்றி. 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 வணக்கம் ஐயா. ஹலோ, வணக்கம் ஐயா. என் பேர் ரம்யா. மைக்கை கிட்ட வச்சு பேசுங்க. நேரா வச்சு பேசு. என் பேர் ரம்யா. நான் ஐடி முடிச்சிருக்கேன். என்னோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. நானும் எங்கள் அக்கா எனக்கு 2 அக்கா இருக்காங்க. பெரிய அக்கா நர்சிங் முடிச்சிருக்காங்க. சின்ன அக்கா பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. நான் ஐடி முடிச்சிருக்கேன். எங்கள் 2 பேத்துக்கு வேலை இல்லை, அதனால குடும்ப கஷ்டம். எங்கள் அக்காவை படிக்க வைக்கணும், அதனால எங்களுக்கு ஒரு வேலை ரெடி பண்ணி கொடுத்தா போதும்யா. சரி, நன்றி. இங்க கொடுங்க மைக். ஹலோ, உட்காருங்க வரும் மைக். வருங்கால முதல்வர்களுக்கு என மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னதான் இமயமலை இடிந்தாலும் எங்க ஐயா இறந்தாலும் எல்லாத்த மக்கள் அனைவரும் உள்ளத்திலையும் விதை வைத்துக் கொண்டு போயிருக்கார். அது நீங்க தான் அந்த கண்ணை காப்பாற்ற வேண்டும் என்று, இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று என மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக். ஏன்னா எங்க அப்பா கிளை செயலாளர் இருந்தாரு. இந்த ஒரு காரணத்தினால எங்க அப்பாவுக்கு யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இந்த கட்சி வரலன்னு, இந்த கட்சி மேலும் திரும்ப வரணும் என்று நான் கண்ணீருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். நான் இந்த கட்சியில ஒரு சொல்ல முடியவில்லை. ஏன்னா நான் பிறந்ததுல இருந்தே எங்க ஐயா நம்ம டாக்டர் கலைஞரையான்னு சொன்னா எங்க குடும்பம் அத்தனையும் கண்ணீர் விடும். எல்லாத்து குடும்பம் தான். அதே மாதிரி நானே இப்ப கஜா புயல்ல நான் பாதிக்கப்பட்டு சீகம்பட்டியில 2 நான் குடியிருந்து வருகிறேன். எனக்கு நான் பிஎஸ்சி இப்ப கலை உலகத்துக்கு போயிருக்கேன். நாடகத்தை என்னோட கஷ்டம் நீங்க மீண்டும் முதல்ல வரணும். எல்லாத்துக்கும் கஷ்டம். சரிம்மா, சரி, நன்றி. மைக் கொடுத்துறேன். தளபதி ஐயாவுக்கு ரொம்ப வணக்கம். நான் ஒரு ஓரத்துல நீங்க மனைவிகளை உங்களால துவக்கி வைக்கப்பட்ட மணிமேகலை விருது சென்னையில கலைவாணர் அரங்கத்துல நீங்க ஓபன் பண்ணல. நான் ஒரு மூலையில நின்று பார்த்துட்டு வந்தேன். என் பேர் பூங்குழலி. இன்னைக்கு அதே தளபதி இங்க எங்க ஊருக்கு வந்திருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க இருக்கையில தான் மகளிர் குழுவுக்கு நேரடி கடன் கொடுத்தீங்க, பொருளாதார
கூட கடன் கொடுத்தீங்க. நீங்க பயிற்சி கொடுக்கல எங்களுக்கு சம்பளத்தோட நாங்க வந்து ஒரு நாள் கூலிய சம்பளத்தோட எங்களுக்கு சுழல் நிதியை கொடுத்தீங்க, பொருளாதார கடனை கொடுத்தீங்க, பயிற்சி கொடுத்தீங்க. இதனால நாங்க நிறைய விழிப்புணர்வு அடைஞ்சோம். குழுவில் இருக்கிறதுனால வந்து நாங்க நிறைய கடன் இதெல்லாம் வாங்கி எங்க பிள்ளை உதவி பண்ணீங்க. இப்ப எங்கள்ல வந்து ஒரு டாக்டர் கூட பல பேசி பரபரப்பா இருக்கு. இலவசம் இலவசம் இல்லாம எங்களுக்கு கல்வியை வந்து இலவசமா கொடுங்க. கல்விதான் வந்து எங்களுக்கு அடிப்படையானது. நிறைய பேசணும்னு நினைச்சுட்டா வந்து கற்கை நன்றே பிச்சை புவினும் கற்கை நன்றே. நாங்க அந்த கல்வி வந்து இப்ப வந்து காசா போயிடுச்சு. அந்த காசு இல்லாம எங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். அப்புறம் எங்களுக்கு வந்து எங்க ஊர்ல ரொம்ப தண்ணி பிரச்சனை இருக்குது. அந்த தண்ணி பிரச்சனையை நீங்க போக்கணும். ரோட் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் நீங்க போக்கி கொடுக்கணும். நீங்க எல்லாத்துக்கும் எல்லா நாளும் உதயசூரியன் உதிச்சிச்சு. ஆனா இன்னைக்கு எங்க ஊர்ல சீயப்பட்டியில உதிச்சிருக்கு. அந்த உதயசூரியனை நம்பி நாங்க பின்னாடி வரத்துக்கு நாங்க ரெடியா இருக்கோம். எங்களுக்கு உதவுறதுக்கு நீங்க ரெடியா இருப்பீங்கன்னு நாங்க நம்பிக்கையோட இதை முடிச்சுக்கிறேன். நான் ரெடி, நீங்க ரெடியா? ஹலோ ஹலோ சார், வருங்கால தலைவருக்கு வணக்கம் சார். நான் அங்கன்வாடி பணியாளராக வேலை பார்க்கிறேன். எங்க ஊருக்கு என்ன பிரச்சனை? மத்தவங்கள கொஞ்சம் அமைதியா இருங்க, பேசுறது கேட்கணும். கொஞ்சம் ப்ளீஸ் அமைதியா இருங்க. 100 நாள் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு 150 நாளாவது போட்டு கொடுக்கணும். என் பேர் ஆர் லட்சுமி. அப்புறம் தண்ணி அடிக்கடி வராமல் போகுது, அதையும் பார்த்து போட்டு கொடுக்கணும். கரண்ட் வசதி விட்டு விட்டு வருது, அதையும் பார்த்து போட்டு கொடுக்கணும். அதே மாதிரி எங்கள் அங்கன்வாடி பணியாளர்களுக்கெல்லாம் குறைஞ்ச சம்பளமாக இருக்குது, அதையும் கொஞ்சம் உயர்த்தி போட்டு கொடுக்கணும். ரெண்டாவது, குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல கல்வியை அளிக்குமாறு போட்டு கொடுக்கணும். ஸ்காலர்ஷிப்பெல்லாம் வருமாறு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். தலைவருக்கு நான் எடுத்துரைத்து வணக்கம் சொல்கிறேன். நன்றி நன்றி. பேசு பேசு. உங்க பேரு என்ன இருக்கீங்க நீங்க? ஜெயபால். ஹலோ, ஆர் ஜெயபால், தனியார் பள்ளி ஆசிரியர். நம்ம தனியார் பள்ளியில் கல்வியியல் கல்லூரி படித்து நிறைய மாணவர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். இதுல நம்ம அரசு என்னதை செய்தது அப்படின்னா, ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு வச்சாங்க. அது 90 மதிப்பெண். இதை குறைக்க வேண்டும் அல்லது அந்த தகுதி தேர்வை நீக்க வேண்டும் ஒரு கோரிக்கை. அடுத்ததாக, இந்த மாணவர்களுக்கு இன்று வரை இலவச பஸ் பாஸ் வழங்கப்படவில்லை. அரசு பள்ளி, தனியார் பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த அரசு ஜூன் மாதம் 2ஆம் தேதி பள்ளி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு இன்ன தேதி வரை இலவச பஸ் பாஸ் வழங்கப்படவில்லை. அதே போல அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படவில்லை. இதை சட்டமன்றத்தில் நம்மளுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஐயா அவர்கள் அதை பேசினார், கேட்டோம். அதே போல இந்த மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தான் 10ஆம் வகுப்பு வரை தலைவர் அறிவித்த பொழுது 12ஆம் வகுப்பு வரை இலவச பஸ் பாஸ் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது நீங்கள் தான். அந்த கோரிக்கையை ஏற்று தலைவர் அவர்கள் 12ஆம் வகுப்பு வரை படித்தார்கள். இந்த மணப்பாறை பகுதியில் பின்தங்கிய பகுதி, ஒரு வேலை வாய்ப்பு இல்லை. சிப்காட் என்று கடந்த முறை ஸ்ரீரங்கம் சட்டமன்ற பகுதியில் மறைந்த முதல்வர் அவர்கள் இருந்த பொழுது
சிப்காட்டுக்கு 300 ஏக்கர் பக்கத்தில் நிலம் எடுத்தார்கள். அதை இன்று வரை சிப்காட்டுக்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டது. கையகப்படுத்தப்பட்டவர்களுக்கு நிதி கொடுக்கப்பட்டது. ஆனால் தொழிற்சாலை அங்கு ஆரம்பிக்கப்படவில்லை. இந்த மணப்பாறை பகுதியில் ஒரு தொழிற்சாலை ஏற்படுத்த வேண்டும், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஏற்படுத்த வேண்டும் என்பதை கேட்டு நீங்கள் முதல்வராக வேண்டும் என்று உரையை முடிக்கிறேன். ஐயா, என் பெயர் திவ்யதர்ஷினி. என்னால் முடிந்த ஒரு சிறிய கவிதை தொகுப்பு உங்களுக்காக. இந்திய அரசின் நடைபெறவுள்ள பர்வசி பாரதிய நாள் விழாவில் இந்தியாவின் சமுதாயத்தில் மற்றும் அரசியலில் சிறந்து விளங்குவதற்காக சிறந்த மனிதர் 2019 த மேன் ஆஃப் எக்ஸலன்ஸ் வாங்கவிருக்கும் என் தலைவர் அவர்களுக்கு இக்கவிதை சமர்ப்பணம். சூரியனின் கதிர்வீச்சு நிலத்தின் போது பூக்களின் ஓசை, மலர்களின் முத்தான குரல் ஓசை, இவை அனைத்தும் ஒரு நாள் துவக்கம். தலைவா, எங்கள் ஊருக்கு வந்திருப்பது எங்கள் ஊருக்கு மறுமலர்ச்சிக்கான துவக்கம். எழுதுகோலை துணையாக கொண்ட என் தலைவனின் புதல்வனுக்கு ஒரு அன்பு வணக்கம். எங்கள் குரல் கேட்க வந்தால் இதுவே எங்கள் குரல். இளைஞர்களின் வழிகாட்டியே, நாளைய முதல்வரே, எங்களுடன் ஒருவனே நீ வாழ்க. நம் தாய்நாடு தமிழ்நாடு, நம் தாய்மொழி தமிழ்மொழி, நம் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். நம் தலைவரே, நாளைய முதல்வரே, கட்டுப்படுத்துங்கள், வறுமை ஒழியட்டும், பஞ்சம் நீங்க, வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துங்கள், ஏழ்மையை உங்கள் ஆட்சியின் மூலம் முரசு கொட்ட ஒளிரட்டும் ஒளிக்கட்டும் உங்களின் குரல், உங்களின் எழுத்து முடியட்டும், ஒளிரட்டும், உதிக்கட்டும் நம் உதயசூரியன். வாழ்க வாழ்க. ஐயா, என் பேர் ஜெயந்தி. நான் இங்க இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல தான் இருக்கேன். எங்க அப்பா குயர்வேவல் பார்க்கறாரு. மண்பண்ட தொழில் தான். இப்ப மண்பண்டத்துல யாருமே சமைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி யாருமே பொருள் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஆனா மண்பண்டத்துல சமைச்சா எல்லாமே சத்துள்ள பொருள்னு சொல்லி தான் எல்லாமே வாங்கிட்டு போறாங்க. மண்பண்ட தொழில் ரொம்ப கடுமையா ரொம்ப மோசமா இருக்கு. எங்களால குயவர் வேலையை பார்க்கவே முடியல. யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இன்னொரு அக்கா இருக்காங்க. அக்கா டிப்ளமோ முடிச்சிட்டாங்க. தம்பி 10th படிச்சுட்டு இருக்கான். எங்க வீட்டுல ரொம்ப வறுமையான ஃபேமிலி தானா. இப்ப குயவர் வேலைக்கு யாருமே மதிப்பு தர மாட்டேங்கிறாங்க. அது கொஞ்சம் பார்த்து. ஐயா, என் பேர் ராஜசேகர். பிரைவேட் ஸ்கூல்ல ஆசிரியர் ஒர்க் பண்றேன். நான் 2 முறை டெட்ல பாஸ் பண்ணியிருக்கேன். 90 மார்க்லையும் பாஸ், 82லையும் பாஸ். இருந்தாலும் வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம்லாம் இல்லை. இருந்தாலும் என் கிராமத்துல கொஞ்சம் படிச்சு பாஸ் பண்ணவனா நான் தான் இல்லைன்னு சொல்ல. என்னை விட படிச்சுட்டு நிறைய வேலை இல்லாமலாம் இருக்காங்க. அதனால கரெக்டான முறையில், அதாவது ஒரு வரையறையை நம்ம ஆட்சியில் கண்டிப்பா அதுக்காக ஒரு வழி வகுக்கணும். அது இல்லாம அடுத்து கிராம பஞ்சாயத்துங்கிறது நிறைய படிச்சிருக்கேன். அந்த பத்தி வளர்ச்சியை பத்தி இன்னும் நிறைய பேசுறாங்க. எதுவும் செயல்படுத்துறது கிடையாது. என்ன மாதிரி செயல்படுத்த எதிர்பார்க்கறோம்? கிராமத்தில் நிறைய படித்த இளைஞர்கள் என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அடுத்த நோக்கத்தை தெரியாம நிறைய சுத்திட்டு தெருமக்கள் அங்கேயே உட்காந்து பேசுறது, விளையாடுறது, குடிக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. இதை கலையணும்னா கிராமப்புறத்துல ஒரு நல்ல அவேர்னஸ், தொழிற்பயிற்சி இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்துக்குன்னு உருவாக்கி, அது இல்லாம விளையாட்டு மைதானம், லைப்ரரி, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு லைப்ரரி, சின்ன சின்ன லைப்ரரிகள் இந்த மாதிரி வச்சு அவங்க மாணவர்களோட முன்னேற்றத்துக்காகவும், இளைஞர்கள் அடுத்து படித்த இளைஞர்களோட அடுத்த வேலை என்னங்கிறது வழிகாட்டுதலாகவும் அவங்களுக்கு சரியான முறையில் நம்ம வழிவகுத்து செய்யணும். ஏன்னா நிறைய
இளைஞர்கள் வந்து வீணடிச்சிட்டு இருக்காங்க. அந்த உழைக்க வேண்டிய பருவத்தில் வந்து வீணடிச்சிட்டு காரணம் அப்படின்னா வழிகாட்டுதல் இல்லை. வழிகாட்டுதல் இருந்தாலும் நம்ம சொன்னா உள்ளூர் வழிகாட்டுதல் ஏற்படுறது கிடையாது. அதுக்கான அரசு மூலியமாக அவங்களுக்கு வந்து சரியான பயிற்சியை வந்து கிராம ஒரு பஞ்சாயத்து மூலியமா வருஷம் செயல்படுத்தி அதை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தக்க தகுதியை வளர்த்து கொடுத்து எதிர்பார்க்காத அளவுக்கு கவர்மெண்ட் இந்த மாதிரி எதிர்பார்க்காத அளவுக்கு தன்னை நம்புற அளவுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்து அதுக்கு மூலதனம் வந்து நூலகம் கண்டிப்பா நூலகம். நான் 2-3 தடவை மனு கொடுத்துருக்கேன். ஏற்கனவே எங்க தொகுதிக்கு வந்த எம்எல்ஏ எம்பி மனு கொடுத்துருக்கோம். லைப்ரரிக்கு, விளையாட்டு மைதானத்துக்கு. விளையாட்டுக்கு ஆசைப்படுறாங்க, ஆனால் விளையாட மைதானம் இல்லை. பேரண்ட்ஸ் அதுக்கான விழிப்புணர்வு கிடையாது. அதுக்கான நூலகம் இந்த வசதியெல்லாம் அமைச்சு கொடுத்து அதுக்குண்டான வாய்ப்பை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி தந்து அது மூலியமாக ஒரு வளர்ச்சியை நம்ம கண்டிப்பா கொண்டு வரலாம். இப்போ இளைஞர்கள் இருக்கோம், இளைஞர்கள் பேசிக்கிட்டு மட்டும் இருக்கக்கூடாது. அந்த இளைஞர் சமுதாயத்தில் உள்ள நிறைய வளர்ச்சி மூலமா அவங்க கொண்டு போகணும்னு சொல்லிட்டு என்னோட ஆசைங்கய்யா. அதுக்கு உங்களோட கண்டிப்பா நான் அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி மலரும் அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த ஆட்சி மலர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம நினைச்ச செயல்களை செய்வோம். அது இல்லாம பகுத்தறிவு உள்ள படிச்ச இளைஞர்களுக்கு நம்ம சமுதாயத்துல ஊராட்சி பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயத்துல வந்து அவங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்து நல்ல ஆக்டிவா இருக்க மாதிரி நிறைய செயல்படுத்தணும், நல்லா யோசிக்கணும். இந்த மாதிரி செயல் கவுன்சிலர் அப்படின்னா எத்தனை தெரு இருக்குது, எத்தனை விளக்கு இருக்குது, எத்தனை மக்கள் இருக்கு, எவ்வளவு மக்கள் இருக்காங்கிறது ஒரு இது தெரியணும். தலைவர் அப்படின்னா அவங்களுக்கு அந்த உதவான தான் அந்த மாதிரி ஒரு பதவியெல்லாம் கொடுத்து நம்ம அழகு பார்க்கணும். அப்பதான் நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும்னு உங்கள்ட்ட ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். ஐயா தண்டபதி அவர்களுக்கு முதல்முறையாக எங்களுடைய ஆசிரியர் கூட்டணி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு வரவேற்றும். ஐயா ஒரே ஒரு குறிக்கோளுங்க ஐயா. இப்போ அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஆர்பி டெட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஒரு 20 வருட காலங்களாகவே ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியிலே வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் கடுமையான உழைப்பில் இருக்கின்ற போது அவர்கள் அந்த வாழ்வாதாரத்தை நம்பி இருக்கின்றார்கள். அப்போது அந்த பள்ளியிலே நல்ல பேர் வாங்க வேண்டும், சம்பளம் தன்னுடைய ஊதிய உயர்வை பெற வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கும் போது அதே சமயத்திலே அவர்கள் 20 வருட காலங்களாக அந்த ஆசிரியர் பணியில் இருக்கின்றார்கள். அவர்கள் போட்டித் தேர்வுக்கு சரியாக அவர்களால் முயற்சி செய்தும் வெற்றி பெற முடியவில்லை. அப்படி 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சீனியாரிட்டி படி ஒரு ஏஜ் லிமிட்டை வச்சு அவங்களுக்கு ஒரு சீனியாரிட்டி படி ஒரு அரசு ஆசிரியர் வேலை வழங்குவதற்கு நம்முடைய கட்சியை சேர்ந்த தளபதி அவர்கள் பரிந்துரை செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த மிக்க நன்றி. லேடிஸ் பேசுறாங்களா? கொஞ்சம் உட்காருங்க. ஹலோ ஐயா அவர்களுக்கு வணக்கம். கொஞ்சம் அந்த மைக்கை வாங்க. தான தலைவரே, தங்க தலைவரே, கலைஞர் அப்பா அவர்களே, நீங்கள் இருக்கும் வரையில் நாடு நன்றாக இருந்தது. ஆனால் நீங்கள் ஒரு செய்தீர்கள். என்ன என்றால் ஏழைகளை பார்க்காமல் கவர்மெண்ட் யார் வேலை பார்க்கிறார் நீங்கள் ஏழையை பார்க்காமல் யாரு வேலை பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சம்பளம் மாசம் ஏற்றி கொண்டிருந்தீர்கள். எந்த ஏழை கண்ணீர் விட்டதை நீங்கள் பார்த்தீர்கள். அன்னைக்கு இதே திருச்சி மாவட்டத்தில் கேகேஎம் தங்கராசு கப்பல் உங்க கட்சி எப்படி இருந்தது? கேகேஎம் தங்கராசு அன்னைக்கு எப்படி உங்க கட்சியை வளர்த்தார்? இன்னைக்கு உங்க கட்சிக்காரங்க ஸ்ட்ராங்கா இருக்க சொல்லுங்க. கட்சியால உங்க கட்சி கட்டு போயிருச்சு. இனிமேல் பட்டு உங்க கட்சியை ஆணி வேற அடிக்க சொல்லுங்க. ஏன்னா சொல்றேன்னு குடிச்சுக்காதீங்க. அந்த தொட்டியில போடுற சாப்பாடு மாதிரி 4 பேர சாப்பாடு மாதிரி ஏடிமிக்க இன்னைக்கு ஆகி போச்சு. இன்னைக்கு நம்ம ஒரு ஆலமரமா நிக்க
ஒன்றிய ராமசாமியை வைத்து வழி பண்ணி வாங்கி தரேன். யாரு கொஞ்சம் கொஞ்சம் பேசு பேசு. உட்கார். சாம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து திருமலையான்பட்டி ஊர்ல இருந்து மணவாயி என்ற பொண்ணு வந்திருக்கேன். எங்க ஊர்ல இருந்து ஒரு 50 பேருக்கு மேல வந்திருக்கோம். 50 பேருக்கு மேல நாங்க வந்திருக்கோம். ஐயா தளபதி அவங்க வந்திருக்கான்னு சொல்லி எங்களுக்கு எல்லாரும் அறிமுகப்படுத்தி எங்க ஊர்ல இருந்து எல்லா பேர்த்தையுமே அழைச்சிட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் நாங்க மகளிர் சுய உதவிக்குழுவிலிருந்து ஒரு 50 குழு மேல நாங்க அமைச்சிருக்கோம். எங்களுக்கு சின்ன சின்ன சிறிய உதவிகள் அவங்க செஞ்சிருக்கனால அதன் மூலமா எங்க குழந்தைகளுக்கு படிப்பு உதவிகளுக்கு ஆகுது, மற்ற உதவிகளுக்கும் ஆகுது, சிறு சிறு கடன் உதவிகள் கட்டுறதுக்கும் உதவி ஆகிறது. அது மாதிரி குழந்தைகளை திருமணம் ஆகுறதுக்கும் உதவி ஆகிறது. படிச்ச டிகிரி முடிச்ச ஆண்களும் பெண்களும் அதிகமாக எங்க ஊர்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கான ஐயா மூலமாக ஏதாவது ஒரு சின்ன சிறு தொழில் அமைச்சு தரும் மாதிரி குழுக்கள் மகளிர் குழுல இருந்து அமைச்சு தரும் மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா முன்னாடி தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்படி நமக்கு எல்லாம் உதவி பண்ணாரோ அதே போல ஐயா நமக்கு சின்ன உதவிகள் எல்லாம் சின்ன சின்ன உதவிகளா பொறுப்பலா எல்லாத்துக்கும் செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு எங்களுக்கு பெரிய ஐயாவோட மனமார்ந்து வருத்தத்தோடு நம்ம ஆட்சி முன்னாடி எவ்வளவு நல்ல பெருமையா மக்களுக்கு இருந்ததோ அது போல இப்பவும் வருங்காலத்துல நம்ம ஆட்சி தலைவர் ஐயா உட்காரணும், முதலமைச்சர் ஆகும் என்று மனமார்ந்து எங்க ஊர் மூலமாக நாங்க கேட்டுக்கொள்கிறோம். ஐயா எங்களுக்கு எவ்வளவு சின்ன சின்ன உதவிகள் செஞ்சாலும் மறுபடியும் ஆட்சி போட்டு எல்லா வந்திருக்க கிராம சபை கூட்டத்துக்காக பெண்களும் ஆண்களும் பெரியவர்களும் ஊர் தலைவர்களும் எல்லாரும் சேர்ந்து போராடி ஐயாவை தலைவர் ஆக்க வேண்டும் என்று மனமார்ந்து நான் வேண்டிக் கொள்கிறேன். என் பேர் சாகுலம். இது இந்த சீகமட்டி 5 தலைமுறையாக இருக்கிறேன். தொலைநோக்கு பார்வையோடு நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், நமது பகுதி மணப்பாறை பகுதி ஐயா அந்த காலத்துல கலைஞர் ஐயா இந்த பகுதியிலும் நின்று முதல் முறையாக நெற்றி பொட்டாக வென்ற பகுதி. அதையும் நினைவு கூர்ந்து அதற்கு அடுத்தாற் போல நமது பகுதியை தனி மாவட்டமாக பிரித்து வறட்சி பகுதியாக்க வேண்டும். ஏனென்றால் நமது திருச்சி மாவட்டத்திலே டெல்டா மாவட்டம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் மணப்பாறை பகுதி வறட்சி பகுதியாக இருக்கிறது. இது ஒரு டெல்டா பகுதி அல்ல. ஆகவே விராலிமலை, மணப்பாறை, தோகமலை, மருங்காபுரி ஆகிய தாலுக்காலைகளை ஒன்றிணைத்து மணப்பாறை ஒரு தனி மாவட்டமாக உருவாக்க வேண்டும். அது ஐயாவால் தான் முடியும் என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் ஊர் பிரச்சனை சொல்லுங்க. ஊர் பிரச்சனை தான். எங்க ஊருக்கு மாயனூர் தடுப்பணையில இருந்து தண்ணி வந்துச்சுன்னா நாங்க நல்லா பொழைச்சுக்குவோம். மாயனூர் தடுப்பணையில தண்ணி கொண்டு செஞ்சா விவசாயிகள் எல்லாம் பொழைச்சுக்குவோம் அப்படின்னு சொல்றேங்க. நன்றி. காவிய தலைவனே, கலைஞனின் புதல்வனே, தளபதி அண்ணன் அவர்களே, நான் முதல் எத்தனையோ ஆண்டு எனது ஆசை இன்று நிறைவேறிவிட்டது. சூரியனுக்கு ஏதும் மறைவு, உதிக்கும் மறையும், மீண்டும் வரும் சூரியன். இதில் எந்த விதமான இது நம்பிக்கை இல்லாமல் யாருக்குமே இல்லை. அடுத்த தமிழகத்தின் முதல்வர் அவர்களே வருக வருக என வரவேற்கிறோம். முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் தமிழகத்தின் அவல நிலைக்கு என்ன பொருத்தமான ஒரு நல்ல ஒரு தலைப்பு. முற்றுப்புள்ளி மட்டுமல்ல, முடிவு கட்டும் நேரம். அதைத்தான் நான் சொல்கிறேன். போன 2016 நீங்கள் கொடுத்த அந்த சட்டமன்ற இதில் அறிக்கையில் நிறைய கொடுத்திருந்தீங்க. அதுல மக்கள் தமிழக இளைஞர்களுக்கு கல்விக்கடன், எனது கல்விக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று நீங்க அந்த அறிக்கையில கொடுத்திருந்தீங்க. ஆனா அந்த கல்விக்கடன் தள்ளுபடி செய்யாதனால எத்தனையோ பட்டதாரி இன்ஜினியர்கள் இன்னைக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த வேலையும் கிடைக்காம, வேலை வாய்ப்பு இல்லாம வேலையும் கிடைக்காம அந்த பெற்றோர்கள், விவசாயிகள் எல்லாரும், ரொம்ப தமிழக மக்கள் எல்லாரும், மாணவர்கள் தற்கொலைக்கு போற அளவுக்கு அது இருக்கு. இனி வருங்கால அடுத்த முதல்வர் நீங்கள் தான். இதில் எங்களுக்கு எந்த அளவு சந்தேகமே இல்லை. அதில் நீங்கள் எத்தனையோ செய்ய காத்திருக்கீங்க. அதில் முக்கியமாக இதையும் நீங்கள் சேர்த்துக்கணும். அந்த கல்விக்கடன் அப்படிங்கிறது தமிழக இளைஞர்
பெரிய தலைவலியாக பெற்றோர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு உள்ளது. நீங்கள் அதை செய்ய வேண்டும். கலைஞர் நான் நினைக்கிறேன், அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் நிச்சயம் அதில் கலைஞருக்கு மகளாகவும் உங்களுக்கு தங்கையாகவும் பிறக்க வேண்டும் என்று. எனவே நான் கலைஞரை பற்றி ஒரு பெரிய கவிதை எழுதி வைத்திருக்கிறேன். அதை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். நிச்சயமாக உங்களுடைய அந்த இது வாங்கி வைத்திருக்கிறேன். உங்களுடைய .com வச்சிருக்கேன். நான் உங்களை நேர்ல சென்னையில் வணக்கம். நிச்சயமா நீங்க வருங்கால முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொல்லி வரவேற்கிறேன். நிச்சயமா நீங்க. வணக்கம். என் பேர் ரேவதி. என் மகன் பேர் கனிமொழி. எங்க மகன் நடக்க மாட்டாரு, பேச மாட்டாரு. என் பேர் ரேவதி. எங்க பாப்பா பேரு கனிமொழி சார். 10 வயசு ஆகுது. இன்னும் நடக்காது, பேசாது, படுத்த இடத்துல இருக்கும் சார். ஒரு பையன் இறந்து போயிட்டேன் சார். இந்த பிள்ளைக்கு ஒரு ஆஸ்பத்திரியில பார்த்து ஒரு சலுகை பண்ணுங்க சார். என்னால முடியல சார். ஒரு பிள்ளைய வச்சு நான் ரொம்ப மனை எழுதி கொடுத்துருமான்னு பார்க்க சொல்றேன். நீ மனை எழுதி கொடுத்துரு. தமிழுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ் இனத்திற்காக யாரு ஐராத பாடுபட்டுக் கொண்டிருக்கிற இளையதபதி இல்ல கட்சி சார்பா யாரும் பேச வேண்டாம். பொதுமக்கள்கிட்ட கொடுங்க. தலைவர் அவர்கள் நீங்க பேச வேண்டாம். இந்த ஊராட்சிக்கு கொடுங்க. சமுதாய கூடம் இல்ல கட்சிக்கார யாரும் பேச வேண்டாம். கட்சி தோலையும் பேச வேண்டாம். அப்புறம் எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. பொதுமக்கள்கிட்ட பேசும். ஏன்னா அவங்களுக்காக நடத்துற நிகழ்ச்சி இது. பேச வேணாம். ஹலோ ஐயா, என்னோட பேர் விஜிப்ரியா. நான் எம்ஏ முடிச்சிருக்கேன். இப்ப இன்ஜினியர்ஸ் எல்லாமே இப்ப இருக்க இப்ப நிறைய பேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல, திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாவது வேலை கிடைக்கிற மாதிரி நீங்க பண்ணலாமே. ஏன்னா மேக்சிமம் இந்த நர்சிங் மாதிரி, மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி இன்ஜினியரிங்க்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப 500 மார்க் வாங்கினவங்களும் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிருக்காங்க. 1000 மார்க் வாங்கினவங்களும் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. சோ இதனால அவங்க அமௌண்ட் கொடுத்து பண்ணிடுறாங்க. கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. சோ அதனால இது மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இன்ஜினியரிங்க்கும் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். இதனால இளைஞர்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு நம்புறோம் சார். சரிம்மா, சரி சரி போதும். மைக் வாங்கிடுங்க போதும். நீங்க மட்டும் பேச. ஐயா அவர்களுக்கு வணக்கம். என் பேர் அமுதவல்லி. சீகம்பட்டி கிராமத்தில் வசிக்கிறேன், ஏழை குடும்பத்தில். ஐயா, எங்களுக்கு சீகம்பட்டி பஞ்சாயத்தில் தண்ணி வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை. மாயாணத்துக்கு யாரு திடீர்னு இறந்து போனாலும் லைட்டு வசதி இல்லை. எங்களுக்கு ஸ்கூல் 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் இருக்கு. எங்க பிள்ளைகளை இங்க இருந்துட்டு மணப்பாறையில தான் கொண்டு சேர்த்து விடுறோம். எங்களுக்கு 12ஆம் வரைக்கும் வகுப்பு இங்க அமைச்சு கொடுக்க உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சரிம்மா, சரி. மைக் வாங்க. என்னம்மா பேசணுமா? மைக் விடுவோம். கீதா. டாக்டர் கலைஞர் அவர் புதவன் கலைஞர் ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. எங்கள் ஊரில் சாக்கடை வசதி கட்டித்தர வேண்டும். எங்கள் ஊரில் பிள்ளைங்களுக்கு 3 கிலோமீட்டர் பஸ் பாஸ் தர மாட்டேங்கிறாங்க. அதனால பஸ் பாஸ் எங்களுக்கு வழங்க வேண்டும். எங்க ஊரில் ஒரு பஸ் ஒரே பஸ் போகின்றது. இன்னொரு பஸ் விட வேண்டும். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கலைஞர் ஐயா இறந்து போயிட்டாரு யாரும் நினைக்க வேண்டாம். நம் மனசில் கலைஞர் ஐயா நம்மளோட இருக்கின்றார். ஏறக்குறைய போதும் போதும். போகும்போது வாங்கிக்கிறேம்மா. பொறுமையாக வரேன்னா போகும்போது வாங்கிட்டு போயிடுறேன். மீண்டும் உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தொடக்கத்தில் இந்த கிராம சபை கூட்டத்தை பற்றி நான் குறிப்பிட்டு சொன்னேன். எதற்காக இதை கூட்டியிருக்கிறோம், என்ன காரணத்திற்காக கூட்டியிருக்கிறோம் என்பதை பற்றி நான் எடுத்து சொன்னேன். அதை நீங்களும் சரியாக புரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில எல்லோரும் பேசுவதற்கு ஆசைதான். ஆனால் ஒரே கருத்து தான். திரும்ப திரும்ப கிராமத்தில் ஒரு 4-5 பிரச்சனை இருக்கும். தனிப்பட்ட முறையில் வேலை வாய்ப்பு, குடும்ப பிரச்சனை,
இது மாதிரி பல பிரச்சனை இருக்கு, நான் இல்லை என்று சொல்லல. ஆக அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க சுருக்கமா இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. ஆக இது இந்த மணப்பாறை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இந்த சேகம்பட்டி ஊராட்சியில மட்டும் இல்லை. நேற்று நான் திருவாரூர், தஞ்சை போன்ற தொகுதிகளுக்கு சென்ற போது அங்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனை இப்போ இருக்கு. அதுவும் இந்த அதிமுக ஆட்சியில ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இன்னைக்கு நான் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நான் 50 வருஷமா பொது வாழ்க்கையில ஈடுபட்டு பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தப்பவே திராவிட முன்னேற்ற மீது பற்று கொண்டு பாசம் கொண்டு பேச்சாளராக, அதற்கு பின்னால் இளைஞரணியில பொறுப்பேற்று இப்படி படிப்படியா வளர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இவன் சென்னை மாநகரத்தில் 2 முறை மேயராக இருந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றவன். அதற்கு பிறகு தலைவருடைய ஆட்சி காலத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக, துணை முதலமைச்சராக, இப்படி பல பொறுப்புகளை ஏற்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பு ஏறக்குறைய ஒரு 50 வருஷமா நான் இந்த அரசியலில் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் இதே தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்திருக்கிறார், ஜெயலலிதா ஆட்சியில் இருந்திருக்கிறார், கலைஞர் ஆட்சியில் இருந்திருக்கிறார், அண்ணா ஆட்சியில் இருந்திருக்கிறார், அதற்கு முன்பு ராஜாஜி, ஓமந்தூரார், பக்தவச்சலம், இப்படி பலர் முதலமைச்சராக இருந்து ஆட்சியை நடத்தி இருக்கிறாங்க. ஆனால் இப்பொழுது எடப்பாடி தலைமையில் நடக்கக்கூடிய இந்த ஆட்சியை போல ஒரு கேடுகட்ட ஆட்சி, ஒரு அயோக்கியத்தனமான ஆட்சி, கமிஷன் வாங்கக்கூடிய ஆட்சி, ஒரு கரப்ஷன் ஆட்சி இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை, இன்னும் பார்க்கவும் முடியாது. அந்த அளவிற்கு மோசமா. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு மாஸ் லீடரா இருந்தாங்க. நமக்கும் அவங்களுக்கும் கொள்கையில் எவ்வளவு மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனா ஒரு மாஸ் லீடர், அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருந்துச்சு. எம்ஜிஆருக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்க ஆட்சியை சிறப்பாக நடத்தினா கூட, அதனால மக்களுக்கு பயன் பலன் கிடைக்காட்டினா கூட ஒரு மாஸ் லீடரா இருந்தாங்க. ஆக அது ஒரு கட்டம். ஆனா அந்த அம்மையார் மறைவுக்கு பிறகு இன்னைக்கு என்ன நிலை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவரால் வளர்க்கப்பட்டவங்க, அவரால் உருவாக்கப்பட்டவங்க, அவர் பேரை சொல்லி இன்னைக்கு ஆட்சி நடத்துறவங்க கொள்ளையடிக்கிறதுதான். ஏன்னா திருப்பி அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆட்சிக்கு வரப்போறதுங்கிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும், ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரியும் திரும்பி நம்ம ஆட்சிக்கு வர முடியாதுன்னு நல்லா தெரியும். திமுக தான் வரப்போகுது, அதுல எந்த சந்தேகம் கிடையாது என்பது அவங்களும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால இருக்கிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டு போயிடலாம், இருக்கிற வரைக்கும் கொள்ளை அடிச்சுக்கிட்டு போயிடலாம், இருக்கிறவரை சம்பாதிச்சுட்டு போயிடலாம், ஏன்னா திருப்பி தான் வரப்போறது இல்லையே, அதனால அதெல்லாம் அதுக்கெல்லாம் சேர்த்து இப்படி அடிச்சுட்டு போயிடலாம்னு திட்டமிட்டு எல்லாத்திலும் கரப்ஷன், எல்லாத்திலையும் கமிஷன். மக்களை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. நியாயமா நான் தொடக்கத்திலே சொன்ன, உள்ளாட்சி தேர்தல் நடத்தியிருந்தா இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும், இல்லாம இருக்காது. ஆனா இவ்வளவு அசிங்கமா, இவ்வளவு அதிகமா இருந்திருக்காது. குடிநீர் பிரச்சனை, ரோடு பிரச்சனை, குளம் பிரச்சனை, லைட்டு பிரச்சனை, சுகாதார சீர்கேடு பிரச்சனை, இது போன்ற இந்த ஓஏபி பிரச்சனை பார்த்தீங்கன்னா, முதியோர் உதவித்தொகை திமுக ஆட்சி இருந்தப்போ எந்த குறையும் இல்லாம எல்லாருக்கும் கொடுத்தோம். ஆனா அதிமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு என்ன நிலை, அது இப்ப இருக்கக்கூடிய இந்த எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன நிலை, எங்க போனாலும் இந்த கம்ப்ளைண்ட் தான். எங்கிட்ட ஒரு 15-20 மனு வந்துச்சு, அதனால எடுத்து பார்த்தேன். ஒரு முழுசா கூட படிக்கல, சும்மா ஒரு தலைப்புச் செய்தியாக தான் பார்த்தேன். அதுல ஆதரவற்ற நிலையில் இருக்கிறோம், எங்களுக்கு உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை கூட இந்த ஆட்சி வழங்கலைங்கிறது தான் அதிகமான கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த ஆட்சி எதை பத்தியும் கவலைப்படல. ஸ்டெர்லைட்டால தூத்துக்குடியில 13 பேர் போலீஸ்காரர்கள் இந்த துப்பாக்கி எடுத்து குறிபார்த்து சுட்டாங்க.
ஏதோ கூட்டத்தை கலைக்கணும்னு நினைச்சுதான் தடியடி நடத்திருக்கணும், கண்ணீர் புகை வீசி இருக்கணும், தண்ணீர் அடி பீச்சு பாய்ச்சிருக்கணும், தடியடி நடிச்சு அவங்களை கலைச்சிருக்கலாம். ஆனா திட்டமிட்டு குறிபார்த்து காக்கை குருவியை சுட்டு தள்ளுவது போல அவங்க துப்பாக்கி எடுத்து சுட்டிருக்கிறாங்கன்னா, 13 பேர் செத்து இருக்கிறாங்கன்னா, இதை நினைச்சு பாருங்க. ஒரு தொழிலதிபர்களுக்கு உதவி செய்யணும், ஒரு தொழில் நடத்தக்கூடிய பெரிய மிட்டா மிராசுதாரருக்கு உதவி செய்யணும், கமிஷன் வாங்கிட்டு இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. ஆக இந்த நிலை தான். அதே மாதிரி நீட்டு பிரச்சனை இங்க சொன்னீங்க, வேலை வாய்ப்பை பத்தி சொன்னீங்க, படிக்கிறது கல்வி கடனை பத்தி சொன்னீங்க. கடந்த முறை தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தா நாங்கள் ஒரு உறுதிமொழியை தந்திருந்தோம், கல்வி முழுமையாக திமுக ஆட்சிக்கு வந்தா ரத்து செய்யும் அப்படின்னு கலைஞர் அவர்கள் உறுதிமொழி தந்திருந்தார்கள். அந்த பிரச்சனையை கூட இங்க சொன்னீங்க. இன்னைக்கு கல்வியே கற்க முடியாத நிலை. ஏழை எளிய குடிசையில பிறந்திருக்கக்கூடியவர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், நடுத்தர குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் காலேஜுக்கு போக முடியுமா, மருத்துவக் கல்வி படிக்க முடியுமா? முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நீட் இதுல தேர்வு பண்ணணும். நீட் யார் படிச்சு பாஸ் பண்ண முடியும்? ஆக உயர்ந்த ஜாதியில பிறந்திருக்கக்கூடியவன் தான், அந்த வசதிகளை படைத்தவன் தான் எழுதி பாஸ் பண்ண முடியும் ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்துருச்சு. ஆகவே இந்த நீட்டு பிரச்சனை பற்றி இந்த ஆட்சி கவலைப்படுதா? கவலைப்படல. அதே மாதிரி இந்த HIV ஒரு வியாதி உங்களுக்கு தெரியும், எவ்வளவு மோசமான எவ்வளவு கொடுமையான வியாதிங்கிறது உங்களுக்கு. இந்த HIV, அந்த HIV விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர் மருத்துவமனையில் ஒரு பெண்ணுக்கு செலுத்தப்பட்டிருக்கு. அது கர்ப்பிணி பெண்ணுக்கு செலுத்தப்பட்டிருக்கு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பெண்கள் இருக்கீங்க, தாய்மார்கள் இருக்கிறீங்க. அதுவும் அந்த ரத்தம் ஒரு பையன், ஒரு இளைஞன், அவனுக்கு HIV இருக்குன்னு அவனுக்கு தெரியும். தெரிஞ்சு அதற்குரிய பரிசோதனையை, அதுக்குரிய சிகிச்சையை அந்த மருத்துவமனையில தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆக அவனுடைய ரத்தத்தை எடுத்து HIV இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுடைய ரத்தத்தை எடுத்து ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு செலுத்தி இருக்கிறாங்க. அப்படி செலுத்திய காரணத்தினால இந்த செய்தி வெளியில வந்துருச்சு. இந்த செய்தி வெளியே வந்ததுக்கு பிறகு அந்த இளைஞன் இருக்கான் பாருங்க, HIV ரத்தம் கொடுத்தான் பாருங்க, அவன் தற்கொலை செஞ்சுக்கிட்டு செத்து போயிருக்கான். ஆக அந்த குடும்பமும் இப்ப நடுத்தரில் நிக்குது. இப்ப இந்த HIV பெண் கர்ப்பிணி பெண்ணுக்கு செலுத்தி இருக்கிறாங்களே, அந்த பெண்ணும் இன்னைக்கு ஒரு சோகமான சூழ்நிலைக்கு அந்த குடும்பம் பரிதவிச்சு ஒரு கொடுமையான சூழ்நிலைக்கு போயிருக்கு. ஆக அந்த பெண்ணோட இது போயிட போதா? வயிற்றுல உருவாகி இருக்கக்கூடிய இந்த குழந்தைக்கு அது வராதா? அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு அவன் திருமணமாகி அதற்கு பிறகு குழந்தை பிறந்து அதற்கு வராதா? ஒரு பாரம்பரியமாக அது வந்துவிடும். ஆக இந்த இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு இந்த ஆட்சியில பார்க்குது. இதை பத்தி எல்லாம் இந்த ஆட்சி கொஞ்சம் கூட கவலைப்பட முடியாத நிலையிலே தான் போய்கொண்டிருக்கிறது. அதே மாதிரி விவசாயியுடைய பிரச்சனை. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடிக்கடி சட்டமன்றத்தில் கூட சொல்றார், நான் ஒரு விவசாயி, நான் விவசாயத்தை சார்ந்தவன். ஆனா விவசாயின்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன், அந்த விவசாயி என்று சொல்லிக்கொண்டு ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் விவசாயிகளுடைய நலங்களை எல்லாம் இன்றைக்கு அபகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கொடுமை. உதாரணத்துக்கு 8 வழிச்சாலை சேலத்துல, சென்னையிலிருந்து அவர் ஊருக்கு போறதுக்காக 8 வழிச்சாலை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆக இந்த 8 வழிச்சாலை போடு நான் வேணான்னு சொல்லல. நாடு வளர்ச்சி பெறணும், ஆக உயர்ந்த இடத்துக்கு வரணும், நான் அதை மறுக்கல. ஆனால் விவசாயிகளை அழைச்சு உட்கார வச்சு பேசி, இது முறையா, இது செய்யலாமா, விளைகிற நிலத்துல போய் இது மாதிரி பண்ணலாமா, அதுக்கு மாற்று வழி ஏற்பாடு செய்யக்கூடாதா, அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கல. ஏன்னா அதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க, ஒப்பந்ததாரருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க இந்த ரோடு போறதுக்கு. அந்த ரோடு கொடுக்கறதுல கமிஷன். ஆக அவங்க வீட்டிலேயே அவங்க சொந்தக்காரங்களுக்குள்ளேயே கொடுத்துக்கிட்டு கமிஷன், ஆக பல கோடி ரூபாய் கமிஷன் வாங்குவதற்காகவே விவசாயிகளுடைய நிலங்களை எல்லாம், விளைகிற நிலைகளை எல்லாம் அபகரிக்கிற கொடுமை நடக்குதுன்னா இவர் தான் விவசாயியா? நான் கேட்கிறேன், எத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டு மாண்டிருக்கிறார்கள் இந்த விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள்? அதை பற்றி கவலைப்படுகிறாரா? தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில், ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே என்ன சொன்னாரு? விவசாயிகளுக்கெல்லாம் இலவச மின்சாரம் கொடுப்பேன். ஆக இலவச மின்சாரம் கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆட்சிக்கு வந்த உடனே
இலவச எம்ஜிஆர் கூட ஆட்சியில் இருந்தப்போ இலவச மின்சார கட்டணத்தை குறைக்கணும்னு சொன்னாங்க. இலவச மின்சாரம் கூட கிடையாது, மின்சார கட்டணத்தை விவசாயிகளுக்கு மின்சார கட்டணத்தை குறைக்கணும்னு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இந்த பிரச்சனை வந்துச்சு. அப்ப அது குறைக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் அப்ப இருந்த ஆட்சி. ஆக ஒரு பைசா கூட குறைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பைசா குறைக்கணும்னு போராட்டம் நடந்துச்சு எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல. ஒரு பைசா கூட குறைக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனா கலைஞர் முதலமைச்சராக வந்தார். விவசாய பெருமிடி மக்களே, நீங்க ஒரு பைசா கூட கட்டணம் மின்சாரத்துக்காக செலுத்த வேண்டாம்னு சொல்லி அந்த திட்டத்தை கொண்டு நிறைவேற்றினார். இது கலைஞருடைய ஆட்சி. அவர் விவசாயியா, எடப்பாடி விவசாயியா? அதே மாதிரி தான் விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கி இருந்தக்கூடிய கடன் 1 கோடியோ 2 கோடியோ அல்ல, 7,000 கோடி ரூபாய் கடன். திமுக ஆட்சிக்கு வந்தா அந்த 7,000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்வோம்னு கலைஞர் சொன்னார். நாங்கெல்லாம் கூட முதல்ல நம்பல. எப்படி முடியும் 7,000 கோடி ரூபாய் கடனை எப்படி தள்ளுபடி செய்ய முடியும்? நாங்கெல்லாம் கூட ஒரு கேள்வி கேட்டோம். ஆனா கலைஞர் ஆட்சிக்கு வந்தார். கோட்டைக்கு கூட போகல. பதவி ஏத்துக்கிட்டு முதலமைச்சராக பதவி ஏத்துக்கிட்டு கோட்டைக்கு கூட போலீங்க. விழா நடக்குது பாருங்க, அந்த மேடைக்கு கோப்பை வர வச்சு அங்கே கையெழுத்து போட்டு கடனை தள்ளுபடி பண்ணார். 7,000 கோடி ரூபாய் கடன். ஆக இது கலைஞர்களுடைய திட்டம். இது கலைஞர் விவசாயியா, அந்த எடப்பாடி விவசாயியா? இதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு சிந்திச்சு பார்க்கணும். ஆகவே இந்த ஆட்சி இப்படி ஒரு பக்கம் இருக்குன்னா, மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி ஜிஎஸ்டின்னு ஒரு வரியை கொண்டு வந்து இன்னைக்கு வணிக பெருமக்கள், ஏழை எளிய மக்கள், வியாபாரிகள் இந்த கொடுமைகளுக்கெல்லாம் ஆளாக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கிறோம். அதே மாதிரி தான் மோடி இன்னைக்கு பிரதமராக இருக்கிறாருன்னா, மக்களிடத்துல இந்தியா முழுக்க பிரச்சாரத்துக்கு வந்தப்ப சொன்னார், உலக அளவில் இருக்கக்கூடிய வங்கிகள்ல, சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய வங்கியில இந்தியாவிலிருந்து கருப்பு பணம் போய் அங்க இருக்கு. அங்க பல செல்வந்தர்கள், பணக்காரர்கள்லாம் கொண்டு போய் கருப்பு பணத்தை போட்டு வச்சிருக்காங்க. அந்த கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டுட்டு வரப்போறேன். இதை நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்க. மீட்டுட்டு வரப்போற மட்டும் சொல்ல, மீட்டுக்கிட்டு வந்து அதுல இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனுக்கும் தனிப்பட்ட முறையில வங்கியில 15 லட்சம் ரூபாய் போட போறேன்னாரு, டெபாசிட் பண்ண போறேன்னாரு. 15 லட்சம் ஒவ்வொருத்தருக்கும் போட போறாரு. தமிழ் மக்களுக்கு ஒவ்வொருத்தர் தலையிலையும் நான் கட்ட போறேன், 15 லட்சம் ரூபாய் வங்கியில கட்ட போறேன்னாரு. நான் கேட்கிறேன், 15 லட்சம் வேணாங்க, 15,000 வேணாங்க, ஒரு 150 ரூபா, ஒரு 15 ரூபா. ஒரு 6 மாசத்துல தேர்தல் வரப்போகுது, 5 வருஷம் முடிய போகுது, 4 வருஷம் ஆயிடுச்சு. ஆக பிரதமராக வந்து இது வரைக்கும் ஏதாவது அது முயற்சி ஈடுபட்டிருக்கிறாரா? இதை பத்தி பேசினா மோடிக்கு கீழே பணியாற்றக்கூடிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, அவர் பிஜேபியில் ஒரு முக்கியமான தலைவர், ஏற்கனவே தலைவராக இருந்தவர், இந்தியாவுடைய பிஜேபி கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் நிதின் கட்கரி அவர்கள் என்ன சொல்றாரு தெரியுமா? நாங்க தேர்தலுக்காக சொன்னோம், நாங்க ஆட்சிக்கு ஒரு இல்ல, அதனால எடுத்து விட்டோம் மக்களிடத்துல அப்படின்னு. ஆக கலைஞரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரமாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் சொன்னதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார் என்பதை கலைஞர். இன்னைக்கு வந்து சொல்லாதத, செய்ய முடியாதத, ஆட்சிக்கு வர முடியாதுங்கிற நம்பிக்கையில சில வாய்க்கு வந்தபடியெல்லாம் மாங்காய் புளித்ததோ வாய் புளித்ததோன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு மக்களை நம்ப வச்சு ஏமாத்தி ஓட்ட வாங்கிட்டு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாத நிலையில அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் நீங்க வேண்டும். வேற ஒண்ணும் வேணாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி அம்மையார் ஜெயலலிதா தயவுல இருந்துகிட்டு இருக்கு. அந்த அம்மையார் இறந்து விட்டார். உடல் நலம் பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதற்கு பிறகு மறைந்தது கூட இப்போ சர்ச்சையா நடந்துகிட்டு இருக்கு. நம்முடைய தலைவர் கலைஞர் தான் மறைந்தார். ஆக வயதின் மூப்பின் காரணமாக மறைந்தார். அது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார், சிகிச்சைகள் நடந்தது. ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் வீட்டிலே ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார். அதற்கு பிறகு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். என்ன நிலையில் இருக்கிறார் என்று அப்பப்போ எல்லாரும் போய் பார்த்தாங்க. உடனே ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்த போது கூட ராகுல் காந்தி வந்தார், என் மோடியே வந்து பார்த்தார். எல்லா கட்சி தலைவர்களும் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் கூட தலைவர் வந்து பார்த்தாங்க. பல மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்து பார்த்தாங்க. வீட்டில் ஓய்வு எடுத்துட்டு இருக்கும் போது, மருத்துவமனையில் இருக்கும் போது கூட வந்து பார்த்தாங்க. ஆனா ஜெயலலிதா உடல்நலம் பாதிக்கப்பட்டது முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர், அப்போ கலைஞர் சீஃப் மினிஸ்டர் இல்ல,
ஆக ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டரா மருத்துவமனையில் இருக்கிறாங்க. மருத்துவமனையில உயிருக்காக போறாரு. யாராவது பார்க்க முடிஞ்சுதா? பார்த்துட்டு உண்மையான செய்தி வந்து வெளில சொல்ல முடிஞ்சுதா? கலைஞர் மருத்துவமனையில் இருந்தப்போ காலையில ஒரு அறிக்கை, மாலையில் ஒரு அறிக்கை. அவர் எப்படி இருக்கிறார் எப்படி உடல்நலம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று தெளிவாக நானே செய்தி கொடுத்தேன், நானே பேட்டி கொடுத்தேன், மருத்துவர்கள் கொடுத்தாங்க, தலைமை கழக சார்பில் வெளியிட்டோம். ஆனா ஜெயலலிதாக்கு என்ன சொன்னாங்கன்னா, சாம்பார் சாப்பிட்டாங்க, தயிர் சாப்பிட்டாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சாங்க, இப்படித்தான் செய்தியை சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர உடல்நலத்தை பத்தி யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சொல்லல. இன்னைக்கு என்ன விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு விசாரணை நடக்குது. ஒரு அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் சண்முகன், அவர் என்ன சொல்றாருன்னா, சிபிஐ விசாரிக்கணும்னு அவரு சொல்றாரு. ஏற்கனவே விசாரணை கமிஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஆக அவங்களுக்குள்ளே குழப்பம். இது ஓபிஎஸ் காரணமா, இபிஎஸ் காரணமா, டிடிவி காரணமா, பெங்களூர்ல இருக்கக்கூடிய சசிகலா காரணமான்னு இப்ப அந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் நேற்றைய தினம் நான் சொன்னேன், திமுக விரைவில் ஆட்சிக்கு வரப்போகுது. வந்த அடுத்த வினாடி என்னதான் ஜெயலலிதா நமக்கும் அவங்களுக்கும் எவ்வளவு மாறுபாடுகள், கருத்து மோதல்கள், வேறுபாடுகள், கொள்கையில எவ்வளவு இருக்கலாம், எதிர்கட்சி தான், நமக்கு எதிரி தான், அது வேற. ஆனா முதலமைச்சராக இருந்து மறைந்திருக்கிறார். ஆக முதலமைச்சராக இருந்து மறைந்தவருடைய கதியே இந்த நிலைன்னா, ஆக இவ்வளவு அக்கிரம் பண்ணிட்டு அநியாயம் பண்ணிட்டு அந்த அம்மா பேரை சொல்லி கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்களே, இவ்வளவு விட்டு வைக்கலாமா? இன்னைக்கு ஹெலிகாப்டர்ல போலாம். அவரு ஒரு காலத்துல ஹெலிகாப்டரை பார்த்து கீழே இருந்து கும்பிட்டவங்க தான் அவங்கலாம். இன்னைக்கு அந்த ஹெலிகாப்டர்ல ஏறிக்கிட்டு அவங்க போறாங்க. ஆக ஹெலிகாப்டர்ல போயிட்டு வந்துட்டா ஜெயலலிதா கோப்பானவர்களா? ஹெலிகாப்டர்ல போயிட்டு வந்துட்டா மிகப்பெரிய தலைவரா? நான் கேட்கிறேன், தயவு செய்து நீ நினைச்சு பாருங்க. கொள்ளையடிக்கிறதுல இன்னைக்கு எல்லாரும் அந்த அம்மா படத்தை தான் பாக்கெட்ல வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் அந்த அம்மா பேரை சொல்லிதான் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா ஆட்சி சொல்றாங்க. நான் கேட்கிறேன், அந்த அம்மா மறைந்து எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு? ஆக ஒரு வருஷம் தாண்டிடுச்சுல. ஒரு இறங்கர் கூட்டம் நடத்திருக்கிறீங்களா? அந்த அம்மா பேரை சொல்லி ஆட்சியில் இருக்கிறீங்களா? ஒரு இறங்கர் கூட்டம் அந்த அம்மாவுக்கு மரியாதை செஞ்சிருக்கீங்களா? கலைஞர் முதலமைச்சர் இல்ல, 7 வருஷமா முதலமைச்சர் இல்ல, எந்த பதவியும் கிடையாது, வெறும் சட்டமன்ற உறுப்பினர் தான். ஆக அவர் மறைந்து போனார். கலைஞர் அவர்கள் மறைந்ததற்கு பிறகு எத்தனை இறங்கர் கூட்டம் வந்திருக்கு, எத்தனை மாநிலத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. சினிமா உலகமே, திரையுலகமே இரங்கல் தெரிவிச்சத, கலை உலகமே இரங்கல் தெரிவிச்சத, துணைவேந்தர்களாக இருக்கக்கூடிய வைஸ் சான்சலராக இருக்கக்கூடிய இரங்கல் தெரிவிச்சாங்களே, நீதிபதிகள் வந்து இரங்கல் தெரிவிச்சாங்களே. ஆக இவ்வளவு நிகழ்ச்சிகள் நடந்துச்சு கலைஞரை பத்தி. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு கலைஞரை பத்தி. அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் வந்து நாங்களே இரங்கல் கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்களே. நான் கேட்கிறேன், முதலமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு அவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. அவங்க நினைச்சா எத்தனையோ தலைவர்களை அழைச்சி வந்து இளைஞர் கூட்டம் நடத்தலாம். ஒரு கூட்டம் நடத்துவதற்கு கூட துப்பு இல்ல, வகை இல்ல, வெக்கம் இல்லாம இன்னைக்கு அந்த பொறுப்புல உட்கார்ந்துகிட்டு அந்த அம்மா பெயரை பயன்படுத்திக்கிட்டு கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூடாரமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட இந்த ஆட்சிக்கும், இந்த ஆட்சி இன்னைக்கு இருக்குன்னா அதுக்கு மோடி தான் காரணம். ஏன்னா பக்கபலமா அவர் இருக்கார், சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு மைனாரிட்டி இழந்த நிலையில தான் இந்த ஆட்சி இருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, 234 சீட்ல பாதி என்ன 117. இன்னைக்கு என்ன நிலம் 114. அதுலயும் ஒருத்தருடைய பதவி போயிடுச்சு, ஒரு மந்திரியோட பதவி போயிடுச்சு, அவர் எம்எல்ஏ பதவியும் போகுது. ஆக இப்படித்தான் ஏற்கனவே ஓபிஎஸ் உள்ளிட்ட 11 பேர் எம்எல்ஏ வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு. அது இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கு, மேல கயிறு தொங்கிக்கிட்டு இருக்கு. அது எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. ஆக அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி தொடர்ந்து இருக்குதுன்னா காரணம் அதுக்கு மோடி தான் காரணம். அவங்க இந்த தமிழ்நாட்டில் கட்சியை உருவாக்க முடியாது, பிஜேபியை கொண்டு வந்து உள்ள நுழைக்க முடியாது. தாமரை மலரும் மலரும்னு சொல்றாங்க, அது மலர் வாய்ப்பே கிடையாது. சுட்டு போட்டாலும் அது நடக்காது, இருக்கக்கூடிய நிலை. ஆகவே இந்த 2 ஆட்சிகளை அப்புறப்படுத்தணும்னா, இங்க ஒரு சகோதரி பேசுகிற போது சொன்னார்கள், இந்த கூட்டத்திற்கு தலைப்பே முற்றுப்புள்ளி வைக்க. ஆம், முற்றுப்புள்ளி வைக்கத்தான். இந்த 2 ஆட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கத்தான். இந்த முற்றுப்புள்ளி வைத்தால்தான் தொடக்க புள்ளியாக திமுக கழகத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாகும். உருவாக்குவதற்கு நீங்கள் எல்லாம் துணை நிற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரச்சனைகள் எல்லாம் சொன்னீங்க. பேசுகிற போது சில தாய்மார்கள் சொன்னாங்க, கலைஞரை நம்பினோம், அதற்கு பிறகு உங்களைத்தான் நம்புகிறோம். நம்புங்கள், நான் இருக்கிறேன், எதை பத்தி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆகைய நான் இருக்கிறேன் இருக்கிறேன் என்பதை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். தைரியமாக இருங்கள்.
நம்முடைய ஆட்சி உருவாகிற நேரத்தில் உங்களுடைய குறைகளை போக்க எல்லா பணிகளையும் நிறைவேற்றி தர காத்திருக்கிறோம் என்ற உறுதியை சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தயவுசெய்து அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உணவருந்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டோம். நம்முடைய ஊராட்சி கழக செயலாளர் பிரதிநிதி இந்த சீகம்பட்டி ஊராட்சியில் பூத்து கமிட்டி அனைவரும் ஊராட்சி சபை வீட்டுக்கு போகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.